Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக முன்னதாகவே பெரியாரிய உணர்வாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சீமான் வீட்டருகே பெரியாரிஸ்டுகள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி அங்கு குவிந்து வருகிறார்கள். நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டருகே பெரியாரிய உணர்வாளர்கள் முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அங்கு குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒருபுறம் சீமான் வீட்டருகே போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் சீமான் தொண்டர்கள் அங்கு வீட்டருகே குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது சீமான் வீட்டருகே பெரியாரிய உணர்வாளர்களின் கூட்டம் வர தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரியாரின் பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் அங்கு நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக முன்னதாகவே பெரியாரிய உணர்வாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பெரியாரிய உணர்வாளர்கள் சீமான் வீட்டருகே குவிய தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். தற்பொழுது முன்னதாகவே அறிவித்திருந்தபடி போராட்டத்திற்காக பெரியாரிய உணர்வாளர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். ஒருபுறம் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியினர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதாக பெரியாரிய உணர்வாளர்கள் அறிவித்தனர். காலை முதலே தற்பொழுது அந்த நிர்வாகிகள் வர தொடங்கியிருந்தாலும் தற்பொழுது தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுக காந்தி ஆகியோர் தற்பொழுது சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாக வருகை புரிந்திருக்கிறார்கள். காலையிலேயே நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாக குவிந்தனர். காவலர்களும் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சீமானுடைய இல்லத்திற்கு சுமார் ஒரு 500 மீட்டருக்கு முன்னதாகவே காவல்துறையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டும் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். தற்பொழுது தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுகன் காந்தி உள்ளிட்ட மற்ற பெரியாரிய இயக்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் குறித்து இழிவாக பொய்களை பேசி வரக்கூடிய சீமானை ஆதாரம் தர வேண்டும் என அப்படின்னு தற்பொழுது பதாகைகள், பல்வேறு பதாகைகள் சீமானுடைய புகைப்படத்தோடும் அதே போல தந்தை பெரியார் உருவம் படைத்த புகைப்படத்தோடும் பதாகைகள் இயங்கி தற்பொழுது அதிக அளவு நிர்வாகிகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய அந்த நிகழ்வு முற்றுகை போராட்டம் என்பது நடைபெறுவது காரணமாக காவலர்கள் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது போக்குவரத்து நெரிசலோ பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என அதிக காவலர்கள் முன்கூட்டிய சீமானுடைய இல்லத்திற்கு முன்பாகவே தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளுக்கு 30 ஆண்டுகளாக துணை நிற்கிறது திராவிட கழகம். அதே போல RSS கைக்கூலியாக மாறிய தமிழின துரோகி சீமான் உள்ளிட்ட வாசகம் அடங்கிய பதாகைகள் ஏந்தி தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒரு சீமானுடைய வீடு முற்றுகையிடக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. நிர்வாகிகள் தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த முற்றுகை போராட்டம் தொடங்க உள்ள நிலையில் காவலர்கள் அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily. Taste the Daily.